ஒரு பக்கம் வந்து பாசிட்டிவும் இருக்கு, இன்னொரு பக்கம் நெகட்டிவும் இருக்கு. அப்ப பாசிட்டிவா இருக்க விஷயத்த தக்க வச்சுக்கணும். நெகட்டிவா இருக்கிற விஷயத்த ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும்? இது 2த்துக்கும் ஒரே விஷயம் தான் இவங்க வந்து பண்ணணும். ஒரு மதர்லி கேரக்டரா இருக்கணும். ஸோ அவங்கள தேடி வரவங்களுக்கு நல்லது செய்யலாம். அவங்கள வந்து விட்டு போறவங்க, அ ரிஜெக்ட் பண்றவங்க கிட்ட அவங்க டிஃபென்ஸ் மோட்ல இருந்துக்கலாம். பட் தேடி வரவங்க கிட்டயும் அதையே அவங்க செய்யக்கூடாது. ஸோ அதனால தேடி வரவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான உதவிகள செய்றது, கூட இருக்கிறவங்களுக்கும் தேவையான உதவிகள செய்றது மூலியமா இந்த விஷயங்கள்லேருந்து அவங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. இவங்களுக்கான பிராக்டிகல் பரிகாரம் என்ன? ஸோ இவங்களுக்கான பிராக்டிகல் பரிகாரம் வந்து தெளிவா பேசணும். அண்ட் வந்து ஒரு கிளியரான கம்யூனிகேஷன் வந்து வைக்கணும். ஸோ மனச வந்து தெளிவா வச்சுக்கணும். தேவையில்லாத போட்டு குழப்பிக்க கூடாது. அதனால அவங்களுக்கு ஆக்ஷன் வைஸும் பாதிப்புகள் வந்து வரும். மனச குழப்பிட்டாங்கன்னா, அவங்க செய்ற செயல்கள்ல தேவையில்லாத ஒரு குளறுபடி ஏற்படும். அதனால மனச தெளிவா வச்சுக்கணும். அடுத்ததா வந்து கடகராசி அன்பர்களுக்கான இந்த வார எனர்ஜி லெவல் எப்படி மேம் இருக்கு? ஸோ கடகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். கடகத்துக்கு இந்த வாரம் எனர்ஜி வந்து யாராவது ஒரு கொலாபரேஷன் கிடைக்குமா, ஒரு கனெக்ஷன் நம்மளுக்கு கிடைக்குமா, ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்குமா, அதாவது வெளிநாட்டு தொடர்பு நம்மளுக்கு கிடைக்குமா, வெளியூர் தொடர்புகள் கிடைக்குமா, அவங்களோட வேலை சார்ந்த விஷயங்கள்ல, தொழில் சார்ந்த விஷயங்கள்ல, இல்லை அவங்களோட ஹாபீஸ், கோல்ஸ், அச்சீவ்மெண்ட் அதை சார்ந்த விஷயங்கள்ல கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அது கிடைச்சா நம்ம உடனே அதை யூட்டிலைஸ் பண்ணிடலாம், உடனே வந்து அதை பிடிச்சி இழுத்து போட்டு தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எனர்ஜி அவங்களுக்கு அவங்களோட செயலில் அதிகமாக தெரியும். இவங்களுக்கான இந்த எனர்ஜி லெவலை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நிதானமா இருக்கணும். நல்ல வந்து ரெஸ்ட் எடுக்கணும். மனதில இப்ப இந்த எனர்ஜி அவங்க எக்ஸிக்யூட் பண்ணோம்னா, மனசுல தெம்பு வேணும் இல்லையா? ஸோ மனசுல தேவையில்லாத அந்த சுமைகள்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இறக்கி வச்சுட்டு மனச ரெக்கவர் பண்ணிக்கணும். மனச ஹீல் பண்ணிக்கணும்.